வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் நம்மளுடைய பிரெயின் ஆக்டிவிட்டி, மூளையினுடைய செயல்பாட்டு திறனில் எப்படி சிறப்பாக இருக்கிறது, அதை எப்படி சிறப்பாக அமைத்து கொள்வது என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், பிரெயின் டிரைவ்டு நியூரோட்ராஃபிக் ஃபேக்டர் பிடிஎன்எஃப் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். அது என்னது? நியூரல் அஜைலிட்டி. அதாவது அந்த பிடிஎன்எஃப்ன்றது நம்மளோட மூளைக்கு நல்ல ஒரு உரம் போல, நல்ல எக்ஸசைஸ் போல, மேலும் மேலும் அது என்ன பண்ணும், அதனுடைய செயல்பாட்டு திறனை உறுதிப்படுத்தும், திறம்பட செய்ய வைக்கும். அதுக்கெல்லாம் அது அந்த பிரெயின் டிரைவ்டு நியூரோட்ராஃபிக், அதாவது இந்த நியூரல் நெட்வொர்க்கில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் அதனோட குவாலிட்டியை இது நல்லா சிறப்புப்படுத்தும். அதுதான் இதனோட முக்கியமான வேலை. இதை நம்ம சிறப்புப்படுத்தணுமா இல்லை வேண்டாமா அப்படின்றது நம்ம லேசியாக இருக்கணுமா, லேசினஸ்ஸை யூ வாண்ட் டு சூஸ் த லேசினஸ் ஆர் யூ வாண்ட் டு பி மோர் ஆக்டிவ் அப்படின்றத அதை நாம் தான் தீர்மானப்படுத்திக்கணும். ஆனால் அந்த லேசினஸை காட்டிலும் சுறுசுறுப்பாக இருக்கணும், என்ன சிறப்பாக பணி செய்ய வேண்டும், எல்லா செயல்களையும் நேர்பட செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு என்ன பண்ணணும், அஜைலாக இருக்கணும். அதாவது வேகமாக வேலை செய்ய தெரியணும், சிறப்பாக செய்யணும், சரியாக செய்யணும். நல்ல வேகமாக செய்கிறோம்னு சொல்லி எல்லாமே தப்பாக செய்தால் அது மறுபடியும் ரீடூ பண்ண வேண்டி வரும். ஸோ வி ஷுட் நாட் கெட் இன் டு தட். அந்த டேங்கிளில் மாட்டிக்காமல் செய்கிற வேலையை சிறப்பாக செய்வோம், ஒரே ஸ்பீடில் செய்வோம். அது என்ன பண்ணோம், சரியாக செய்வோம், சிறப்பாக செய்வோம், சரியாகவும் செய்வோம், ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த அடிப்படையில் இருக்கும்பொழுது அதுக்கெல்லாம் என்ன, இந்த நியூரல் நெட்வொர்க் ஒரு இடத்துலையும் நம்ம சென்ற பதிவில் கூட பார்த்தோம், ஒரு இம்பல்ஸ் அதை டச் பண்ணும்போது இட் இஸ் அன் எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ். ஓவர் த பீரியட் நம்மளுக்கு என்ன வயசாயிருக்கு அப்படின்றத பார்த்து அடல்ட்ஹுட்டில் இருக்கோமா, சரி ஏர்லி அடல்ட்ஹுட்டா இல்லை லேட் அடல்ட்ஹுட்டா, வாட் எவர் இட் இஸ். நீங்கள் 30 வயசு தாண்டியவங்களாக இருந்து 40வது 40 to 50 அந்த ஏஜ் குரூப்பில் இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் கூட காலை நம்ம கண்ணை மூடிட்டு ஒரு காலை மட்டும் தூக்கி ஒரு நிமிஷம் வேண்டாம் 30 செகண்ட் அப்படி நிற்கிறதுக்கு பழகணும். அதாவது உங்களோட பேலன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு அந்த பேலன்ஸை பார்க்கும்பொழுது நம்ம கீழே விழுந்துடுறோமா, எதையான பிடிச்சிக்கணுமா இருக்கா, சப்போர்ட் இல்லையா அப்படின்னு சொன்னால் இதற்கு என்ன செய்யணும், முதல்ல சப்போர்ட் வேண்டாம், சப்போர்ட் பிடிச்சிட்டு நிற்க பார்க்கலாம். ஆனால் சப்போர்ட் பிடிச்சிக்கிறதுக்கு அப்புறம் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் சப்போர்ட் எங்கேயான ஒரு சேரை பிடிச்சிக்கிறது, செவுத்தில் ஹோல்டு பண்ணிவிட்டு அப்புறம் யூ கேன் என்ன பண்ணால் யூ கேன் ஸ்டாண்ட் நியரர் டு த வால், அதுக்கப்புறம் அப்படி நின்றுக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் மனசு ஃபோக்கஸ் பண்ணணும். நீ என்ன பண்ணணும், கண்ணை மூடிக்கணும், கண் காலை ஒரு கால் தூக்கியிருக்குன்னு நினச்சிக்கணும். அதுக்கப்புறம் நீ இந்த ஒரு 30 செகண்டு ஒரு நிமிஷம் அதெல்லாம் நம்ம நின்று பார்க்கணும்னு வைங்க. அப்போ என்ன செய்யும், நிற்க முடியுது அப்படின்னா, இல்லை தள்ளாடுறதுக்கு தள்ளி விடும் போல் இருக்கு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், நம்மக்கிட்ட அந்த நியூரல் இம்பல்ஸோட பேலன்ஸு குறைபாடு தான் இருக்கு. அதாவது நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் போதுமான அளவுக்கு கணக்கில் காசு இல்லை அப்படின்னு நம்மளால் வித்ட்ரா பண்ண முடியாது இல்லையா. பேங்க் வில் நாட் அலவ். நீ இத்தனை இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் இருக்குது, அந்த போதுமான அளவுக்கு அந்த அளவுக்கு மேலே காசு சேர்த்து வச்சுருந்தா தான் நம்ம அந்த காசுலேருந்து நம்ம பணம் வித்ட்ரா பண்ணிக்க முடியும் அப்படின்னு அந்த பேங்க்கில் சொல்லுவாங்க. அதான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுங்க. அதுபோல் நம்ம பாடியில் பேலன்சிங் எபிலிட்டி அது எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்த்தா இந்த நியூரல் நெட்வொர்க்கில் வரக்கூடிய அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் குறைவாக இருக்குது, போதுமான அளவு இல்லை. அதனால் அது நீங்கள் டெபாசிட் இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் இருக்கிறதுனால அது போதுமான அளவுக்கு அந்த நியூரல் நெட்வொர்க்கோட எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸை இது பண்ணோம், ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள். அப்புறமா நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கோங்க அப்படின்னா அப்புறமா நம்ம பேலன்ஸ் ஆக்டிவிட்டியை பற்றி யோசிக்கலாம். சரி, ரைட்டு, தெரிஞ்சுக்கணுமா. இப்போ நம்ம அந்த பேலன்சிங் ஆக்டிவிட்டியை பார்க்கறது போது முதல்ல சென்ற பதிவில் பார்த்தோம், கிராஸ் மோட்டார் ஆக்டிவிட்டி. இந்த முட்டியும் வலது கையும் இடது முட்டியும், இடது கையும் வலது முட்டியும் மாற்றி தொடரும். ஒரு 60 வயசு மேலே இருந்தால் பொறுமையாக தொடுங்க, ஒரு 30 வயசு இருந்தால் கொஞ்சம் வேகமாக தொடுங்க, ஒரு 20 வயசு தான் இருக்குது, இப்போ தான் அவன் காலேஜ் படிச்சிருக்கிறா போல, அடாலசன்ஸ் முடிச்சிருக்கா போல, அப்போ என்ன பண்ணோம், வேகமாக செய்யலாம். இது என்ன பண்ணணும், இப்படி செய்யறது மூளையோட திறன் செயல் அதிகரிக்க பண்ணோம். அதே மாதிரி இன்னொன்று என்ன செய்யலான்னு கேட்டால், ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸ், ரிவர்ஸ் நம்பர்ஸ் ரெண்டு சொல்லி பார்க்கலாம். ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸ்ன்றது என்ன, 1 3 5 7 9 11 அப்படின்னு ஒரு 100 வரைக்கும் சொல்லலாம். இதில் பெரிய விஷயம் என்ன செய்யணும், ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு வேகமாக சொல்லும்பொழுது நடுவில் நம்பர்லாம் மிஸ் ஆகும். சில சமயத்தில் சொன்னதையே திருப்பி ரீடூ பண்ணுவோம். 63 63 67 67 65 அப்படின்னு நடுவில் 5 என்னடா போச்சு அப்படின்னு 65 67 அப்படியே வரிசையாக சொல்லுவோம்.
அந்த மாதிரி சொல்லும்பொழுது நிறைய எத்தனைக்கு அளவு நம்மளுக்கு நம்பர் மிஸ் ஆகுதோ, மிஸ் ஆகுறத பற்றி நம்மளுக்கு கணக்கில்லை. அதுக்காக என்ன தப்பாக சொல்லிவிட்டு அவனுக்கு 65 தெரியல அப்படின்னு அவங்கள என்ன பண்ண வேண்டாம், நம்ம அவங்கள குறையாக சொல்ல வேண்டாம். இன்ஸ்டெட் எவ்வளோக்கு எவ்வளோ தவறுதலாக சொல்கிறோமோ அதற்கு ஏற்ப மூளை என்ன பண்ணோம், அந்த விட்டு போன இடத்தெல்லாம் வேகமாக நிரப்புறதுக்காக வேண்டி சுறுசுறுப்பாக வேலை செய்யும். இது ரொம்ப கொஞ்சம் விளையாட்டு போல் இருக்கும், ஆனால் இட் வில் பி வெரி குட். அதே மாதிரி நம்பர் ஒர்க்கு தான் சொல்லணும் இல்லை, 61, 63, 65, 67 அப்படி சொல்கிறதுக்கு பதில் ACE, அதாவது ஆல்டர்னேட்டிவ் ஆல்ஃபபெட்ஸ். அது நீங்கள் ஆங்கிலம் உங்களுக்கு மதர் டங்கில் நல்லா சிறப்பாக வரும்னா மதர் டங்கையே சிறப்பாக சொல்லி அதிலே நம்ம என்ன பண்ணிக்கலாம், மேலே மேலே சிறப்பு செய்யறதுக்கு பார்க்கலாம். இட் இஸ் எந்த சைடில் சொல்கிறதும் ஏற்புடையது தான். ஆனால் இதை வந்து என்ன செய்யணும், தவறாக சொன்னால் பரவாயில்ல, தவறாக சொன்னாலும் மூளை என்ன பண்ணோம், அதுக்கு ஒரு டஃப் ஒர்க்கு, என்ன இவ்வளோ தப்பாக சொல்கிறாளே, முதல்ல இதை நேரம் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னை இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணோம், தவறு இல்லாமல் சொல்கிறதுக்கு முயற்சி செய்யும். அப்படி முயற்சி செய்யும்பொழுது இட் இஸ் ஏ எக்ஸசைஸ், டஃப் எக்ஸசைஸ். கஷ்டமாக செய்யக்கூடிய ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் எவ்வளவோ சிரமமாக இருக்குமோ அதுபோல் இதுவும் மூளைக்கு தேவையான அளவுக்கு அதுக்கு சுறுசுறுப்பாக கொடுக்கும். அப்புறம் அதே மாதிரி இன்னொன்று கூட செய்யலாம். நம்ம வந்து கண்ணை மூடிக்கணும், காற்றுல அதாவது ஸ்பேஸில் 3, 5, 7 அப்படின்னு எழுதணும். கண்ணை மூடிக்கணும், காற்றில் 3, 5, 7 அப்படின்னு வாயில் சொல்லிட்டு எழுதணும். பக்கத்தில் இருக்கிறவங்க அதை பார்த்தா என்ன 3ன்னு போடுற, 2 0 போட்டு வைக்கிறா, 5ன்னு போடுறா, அத்தை காணவே காணும் அப்படின்னு சொல்லும்போது ஐயோ சரியாக எழுதலை போல இருக்கு அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதுபோல் மிஸ்ஸிங் ஆக்ஷன்ஸ், தவறான செயல்கள், அந்த தவறான உச்சரிப்பு அது என்ன பண்ணோம்னா மூளையை சுறுசுறுப்பாக வேலை செய்ய வைக்கும், இதுவும் செய்யும். அதே மாதிரி கண்ணை மூடிக்கணும், கண்ணை மூடின துணியெல்லாம் மடித்து வைக்கணும். கண்ணை மூடிட்டு ஒரு டவல் இருக்குது, 4-5 டவல் இருக்குது, டவல் அப்படி போட்டு வருவாங்க. அப்படின்னா நம்ம கண்ணை மூடிட்டு அந்த டவலோட 2 பக்கத்து எட்ஜையும் சரியாக பார்த்து அழகாக எப்படி மடித்து என்ன பண்ணுவோம் யூஸ் பண்ணிக்கணுமோ அதுபோல் ஹேண்ட் டவல்ஸ் நிறைய இருக்கும் இல்லையா, அங்கங்கே கையில் தொடச்சிக்கிறதுக்கெல்லாம் போட்டு வச்சுருப்போம் அந்த டவல் ஹேங்கரில். அந்த டவல் ஹேங்கரில் போடுறதுக்கு தகுந்த போல் அதை அழகாக சரியாக மடித்து வைக்கணும். இதே மாதிரி ஆங்கிள்ஸ், ஸ்கூலுக்கு போகிறதுக்கு கர்ச்சீஃப் கொடுத்து விடுவோம் பிள்ளைங்களுக்கு, வேறு எதாவது இருக்குன்னு வைங்க, அந்த கர்ச்சீஃப் எல்லாம் கூட கண்ணை மூடிக்கிட்டே மடிக்கணும். கண்ணை மூடிக்கிட்டு அழகாக மடித்து வச்சா அது என்ன பண்ணோன்னா இட் இஸ் எ வெரி குட் மோட்டார் ஆக்டிவிட்டி. தர்பை என்ன விட்டு போகிறதெல்லாம் சரி பண்ணோம், சரியாக மடிக்கலைன்னும் போது அது என்ன செய்யும், த பிளாஸ்டிசிட்டி டு லேர்ன் ஃபர்தர், டு லேர்ன்னு தெரியுமா, ரெஃப்ரெஷ் த பிரெயின் செல்ஸ், அதுக்கு வந்து இது ரொம்ப உபயோகப்படும். அதனால் நியூரோ பிளாஸ்டிசிட்டி ஆஃப் த பிரெயின் அப்படி இருக்கேன், எபிலிட்டி டு லேர்ன், எபிலிட்டி டு ஸ்டோர், எபிலிட்டி டு அந்த நியூரல் ஃபோல்டர் நெட்வொர்க்கு சிப்பு அதெல்லாத்தையும் நேரம் பண்ணுறதுக்கு இதுபோல் செயல்பாடுகள் சிறப்பானதாக அமையும். அதனால் இந்த BDNF அப்படின்றது இருக்கே, பிரெயின் டிரைவ்டு நியூரோட்ராஃபிக் இருக்கே, அது ரொம்ப விளையாட்டு போல் சில சமயத்தில் தப்பாக சொல்லுவோம், ரொம்ப சிரிப்பு வரும் இல்லையா, வேலை செய்யும்போது ஐயா தப்பு 23க்கு அப்புறம் 29 சொல்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம்னா அதுபோல் விஷயங்கள் அதை காமெடியாக நம்ம எடுத்துக்கிறோம் ஃபார் த சேக் ஆஃப் ஃபன். அப்போ நிறைய சிரிப்பு வரும்னா அந்த சிரிப்பும் இந்த மூளையோட துரிதமான செயல்பாட்டில் இருக்கிற தவறுகளும் ரெண்டாக என்ன செய்யணும்னா மூளையை மேலும் மேலும் சிறப்பாக பணி செய்வதற்கு அதை தயார் பண்ணோம். இது இப்படி இருக்குன்னு வைங்க, இதுபோல் ஒரு 6 மாதம் பழகினா போகிறோம். இதெல்லாம் சரி, ஒரு டாக்டர் ஒன்றுன்னு சொல்ல மறந்துட்டேங்க, எத்தனை நிமிஷம் செய்யணும் இதுபோல், காற்றுல எழுத்து எத்தனை வாட்டி எழுதணும், அப்புறம் எத்தனை தடவை நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் எல்லாமே 2 மினிட்ஸ் செய்தால் போகிறோம். ஒன்லி ஃபார் 2 மினிட்ஸ். எப்படி செய்யணும்னு புரிஞ்சிக்கிறதுக்கே 1 நிமிஷம் ஆகும். அந்த 1 நிமிஷம் புரிஞ்சிட்ட பிறகு நம்ம அடுத்தது என்ன செய்யலாம், இதை வந்து நல்லபடியாக என்ன 2 மினிட்ஸ் தவறு இல்லாமல் செய்யலாம். 2 மினிட்ஸ் மிஸ்டேக் வருதா, எத்தனை மிஸ்டேக் வருது, அதுக்காக இன்னும் ஒரு தடவை கூட்டி செய்யலாம், எக்ஸ்ட்ரா 1 மோர் அட்டெம்ப்ட். இப்போ மிஸ்டேக்ஸே வரல, அதுபோல் 3-4 டைம்ஸ் நல்லா சரியாக பண்ணுறோன்னா ஓகே, இட் இஸ் குட் இனஃப் ஃபார் த டே. அப்போ நாளைக்கு மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் அப்படி செய்தோம்னா என்ன செய்யும், இந்த பிளாஸ்டிசிட்டி ஆஃப் த பிரெயின் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இது என்ன, எந்த செல் நெட்வொர்க்கில் எதுவும் என்னெல்லாம் செல்லு பழசாக போகிறதோ அது தானே ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், எல்லாத்தையும் புதுப்பித்துடும். ஆட்டோமேட்டிக்காக புதுப்பிச்சிடும். பழைய இருக்கிற அதில் ஸ்டோர் பண்ணியிருக்கிற சமாச்சாரத்தெல்லாம் ஒன்றும் பண்ணாது. அந்த செய்தியோடு கூடவே இப்போ இன்னொரு புது செல்லு அதுபோல் ஒரு ஃபோல்டரை அது தயார் பண்ணி அதில் பழைய மெசேஜ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ அதனால் இந்த பிளாஸ்டிசிட்டி ஆஃப் த பிரெயின் இருக்கே, நியூரோ பிளாஸ்டிசிட்டி ஆஃப் த பிரெயின், அது இதுக்கு சிறப்பாக பணி செய்வதற்கு இத்தகைய முயற்சிகள் பலன் அளிக்கும். அதனால் இன்னும் கூட சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம பேசலாம், அதை தொடர்ந்து அடுத்த பதிவில் பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.